ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்ல ஒருத்தர் ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இன்னைக்கு நம்ம பைத்தான் ஏஐயோட லாங்குவேஜ், ஏஐ லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஈஸியாக கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பிளேலிஸ்டோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அந்த பிளேலிஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து கடைசி வீடியோ லைக் ஃபுல் கோர்சஸ் 20+ கோர்சஸ் இருக்கும் போது எல்லாத்தையுமே முடிச்சாருன்னா அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஏஐலேருந்து ஆஃபர் வரணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜினியரை உருவாக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கனவு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பிளேலிஸ்ட்டை முடிங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கோர்ஸான ஏன் பைத்தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராக இருங்க, எவராக இருங்க, நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ணுங்கள், ஐடி ஜாப்ல இருங்க, ஃபார்மரா இருங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ஒர்க் பண்ணுங்க, யாரா இருங்க, நீங்க எல்லாருக்குமே உங்களோட ஒர்க்கை ஒரு 100 டைம்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையில இருந்து ஒரு 70 வயசு தாத்தா வரைக்கும் யார் பைத்தான் தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ், பெஸ்ட் கோர்ஸ் எங்கேயுமே கிடைக்க கூடாது. அந்த லெவலுக்கு இந்த கோர்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இந்த கோர்ஸ் வந்து சாப்டரா போகும். ஏன் பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன், அடுத்து ஒவ்வொரு கான்செப்டா சாப்டரா போகும். ஸோ ஏதாவது நடுவில் புரியல அப்படின்னா அந்த சாப்டர் வந்து தயவு செய்து ரிப்பீட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகல. ஃபுல் கோர்ஸை வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் பேசுறது ஃபாஸ்டா இருந்தாலும் இந்த கோர்சஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபாஸ்டா போயிருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செய்து நீங்க யூடியூப்ல அந்த வீடியோட பிளேபேக் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. நான் ஃபாஸ்டா பேசுறேன்னு தோணுச்சுன்னா குறைச்சிக்கோங்க, நான் ஸ்லோவா போறேன்னு தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மற்ற கோர்ஸ்க்கும் இந்த கோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வழக்கமா நிறைய பிலாசபி அங்கங்க பேசுவேன். நம்ம நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை இன்வெஸ்ட் பண்ணணும், கடைசியா மக்கள்கிட்ட கொடுத்துட்டு செத்து போகணும், அது இதுன்னு கண்ட பிலாசபி பேசுவாங்க. அதுக்கு எல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஷட் அப். இந்த கோர்ஸ்ல நான் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ண போறது எதுல, ட்ரெய்னிங் நியூரல் நெட்வொர்க்ல. ஸோ அதனால கவலையே படாதீங்க, இந்த ரேண்ட் எல்லாம் இதோட முடிஞ்சது. சாப்டர்ஸ்ல வரிசையா நம்ம வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்டப்ஸ் மட்டும் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள போலாம். ஏன் பைத்தான் படிக்கணும்? உங்களுக்கு பைத்தான் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் அது ஏன் படிக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா புரியும். கரெக்டா? ஸோ இந்த பைத்தான்னா என்னன்னா, இந்த கிளிப்பை பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சது இல்லீங்களா? ப்ரோகிராமிங் பிகாம் கம்ப்யூட்டர் தான் அடிச்சேன். ப்ரோகிராம் C++ல ஒரு ப்ரோகிராம் #iostream.h இந்த கர்லி பிராக்கெட் ஓபன் CLRSC செமிகாலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனை வரும். சரி, என்னால் 100% இவானா கூட ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியரா இந்த ப்ரோக்ராமிங் இந்த கோர்சஸ்லாம் இருக்கும்போது எனக்கு இப்படி தான் இருக்கும். என்னடா செமிகோலன்றாங்க, ஹேஷ் இன்க்ளூடுன்றாங்க, என்ன ஏது. ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது யாருமே எதுக்கு இந்த ஹேஷ் போடுறோம், இந்த இன்க்ளூட் எதுக்கு போடுறோம், ஒரு லைப்ரரி ஏன் உள்ளே கொண்டு வரோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே கவர் பண்ணல. முக்கியமாக அது ஒரு அந்நியப்படுத்திட்டாங்க. அதுதான் எனக்கு இருந்த பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனால் லெட்ஸே மேபி எனக்கு இது ஒரு பெட்டர் அப்ரோச்சா இருந்துச்சு. நீ ஒரு கம்ப்யூட்டரோட பேசணும்னா அதுக்கு புரியுற பாஷையில பேசணும்லப்பா. நீ போய் ஒரு பொருள் எடுத்துட்டோ அப்படின்னு சொல்ற, நான் தமிழ்ல வந்து ஆப்பிள் எடுத்துட்டோ அப்படின்னு சொன்னா நீ போய் எடுத்துட்டு வந்துடுற. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து நெட்ல போய் ஆப்பிள்னு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொன்னா அதால பண்ண முடியாது. கரெக்ட் தானே? ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த லைப்ரரியெல்லாம் வைக்கணும். நம்ம அது ஓகே ஒரு இன்புட் வாங்கணும், அதில் ஆப்பிள்னு வந்து யூஸரை நம்ம டைப் பண்ணணும், அது இது நம்ம வந்து அந்த லாஜிக்கை வந்து யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாருமே அந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தனால இந்த ப்ரோக்ராமிங்னாலே பெரிய தலைவலி அப்படின்னு அதை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? நான் ஒரு 25 வயசு அந்த மாதிரி ஒரு வயசுல தான் இது கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோ லேட்டாக கற்றுக்கிறதுக்கு போல சின்ன வயசுலேயே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதை சொல்லிக் கொடுத்து சூப்பராக ஒரு 18 வயசுல சூப்பர் ப்ரோக்ராமர் ஆனால் நம்ம ஊர்லேயும் நிறைய ஜுக்கர்பர்க்கு, ஈலான் மஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ வராது காரணம் இது ஒரு ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இதில் அல்டிமேட்டாக என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஹேஷ் இன்க்ளூடு இன்ட்டு போகணும், செமிகோலன் போகணும், இந்த பிரச்சனையெல்லாம் ப்ரோக்ராமர்ஸ்குள்ள நிறைய இருந்துச்சு. அது கொஞ்சம் ஈஸியாக ஆக்குறதுக்கு, இன்னும் நிறைய மக்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வரதுக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். ஏன்னா இது ப்ரோக்ராமாவே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் சிம்பிளாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த லோ லெவல் லாங்குவேஜ் மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால தான் பைத்தானை சூஸ் பண்ணுறோம். டேட்டா அனாலிசிஸ் வேர்ல்ட்லையும் மற்ற ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா,
ஏன் இந்த டேட்டா அனாலிசிஸ் வேர்ல்டில் பைத்தான் ஃபேமஸ் ஆச்சுன்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமான கான்செப்டே இதுதான். ஈஸி லாங்குவேஜ்ன்றனால தான் பைத்தான் வந்து டேட்டா அனாலிசிஸ் ஃபீல்டுக்குள்ள ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா ப்ரோக்ராமிங்க்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் கூட டேட்டா இருந்துச்சு. அந்த டேட்டாவில் ஒரு மீனிங் கண்டுபிடிக்கணுன்றப்போ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த எக்ஸல் மாதிரி டூலை விட்டு கொஞ்சம் பெரிய டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே அந்த டேட்டா பற்றி புரிஞ்ச ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவருக்கு சில டூல் தேவைப்பட்டுச்சு. அவருக்கு இந்த ஐடி மாதிரி உள்ள போய் பயங்கரமாக ப்ரோக்ராம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவருக்கு அந்த லாஜிக்லாம் புரியும். அந்த லாஜிக்கை கோர்வையாக எழுதுறதுக்கு ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இந்த லாங்குவேஜ் இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பைத்தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ பைத்தான் தான் ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பெரிய ஆக்டிவ் கம்யூனிட்டி எப்பவுமே இருந்தனால அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்றது நமக்கு வந்து லாஜிக் படி, இந்த லாஜிக்கில் இப்படி தான் போகணும், அந்த லூப் எதுவுமே விடாமல் எந்த எரரும் பண்ணாமல் லாஜிக்கில் அந்த ஆர்டரை கரெக்டாக இருக்கணும். அந்த லாங்குவேஜ் அந்த கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி எழுதிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒன்று எழுதி வச்சதை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ நிறைய பேர் இருந்தனால இந்த மாதிரி நிறைய பேர் லைப்ரரிஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. லைப்ரரிஸ் மீனிங் இந்த லாஜிக் எல்லாத்தையும் ஒரு லைப்ரரின்னு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து திருப்பி உட்காந்து அதே இது யோசிக்கிறதுக்கு போல அவங்க கோட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸே நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதில் இப்படி ஒரு கிராஃப் போடு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பிஹைண்ட் இருக்க லாஜிக்கை கம்ப்ளீட்டாக யோசிக்க தேவையில்லை. ஆல்ரெடி அந்த கோடில் வந்து யாராவது யோசிச்சு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரி பேர் வந்து லெட்ஸே மேட்ப்ளாட்லிப்னு வச்சுப்போம். அந்த லைப்ரரி உள்ள கூட்டு வந்து எப்போ கிராஃப் போடுனா அது போட்டு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி அந்த திருப்பி சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பெரிய கம்யூனிட்டி இருந்தனால நிறைய கோடு வந்து சூப்பராக அவைலபிளாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த டவுட்னாலும் அதுக்கு ஆன்சரும் இருக்குது. ஸோ அதனால் பைத்தான் வந்து டெஃபினட்டாக ஈஸி அண்ட் டெஃபினட்டாக ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டி இருந்தனால பயங்கர பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பைத்தான் ஏன் படிக்கணுன்றதுக்கு. அடிஷ்னலாக இது கூடவே வர அட்வான்டேஜஸ்லாம் என்ன? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அது மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் அவங்களுக்கும் இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்கனால டக்குன்னு அந்த வேலை அந்த ப்ராஜெக்ட் ஐடியா ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத குயிக்காக செக் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து லோ லெவல் லாங்குவேஜஸில் போய் எழுதிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரேப்பிடாக ஒரு ஐடியா ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கும் பைத்தான் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்தான் வந்து இஸ் அ மஸ்ட் நோ. நீங்கள் ஆல்ரெடி வெப் டெவலப்பராக இருக்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு மற்ற ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து பைத்தான் இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக பைத்தான் நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? பைத்தான் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த #includestudio.h அந்த லாங்குவேஜ், அந்த சி லாங்குவேஜ் வச்சு தான் இந்த பைத்தான்ற லாங்குவேஜை இவர் வந்து எழுதினார். ஓகேவா? ஸோ பைத்தானில் நம்ம எழுதுறது சியாக மாறும். அந்த சி வந்து அப்புறமா கம்ப்யூட்டருக்கு புரியுற 0 1 கடைசியாக மாறி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் இன்னும் இங்கிலீஷ் தான் ஹாட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மாறிட்டு வருது. நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதே பின்னாடி வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏஐ மாடலுக்கு மாற்றிக்கும். கம்ப்யூட்டருக்கு புரியுற இந்த லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கடைசியாக 0 1 எந்த லாங்குவேஜ் மாற்றணுமோ அது வந்து மாற்றிக்குது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு 100 times மோர் பவர் வரும். கம்ப்யூட்டர் கூட நம்ம வந்து இன்னுமே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி சூப்பராக பண்ணலாம் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து பைத்தானை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க, ஒரு பைத்தான் பற்றி உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஐடியா கிடச்சிச்சு நம்புகிறேன். ஸோ அடுத்த சாப்டரான இன்ஸ்டாலேஷனில் வந்து சந்திக்கலாம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ பைத்தானோட அஃபிஷியல் சைட்டுக்கு போய் பைத்தானை டவுன்லோட் பண்ணுறோம். அந்த python.org அப்படின்னு வரும். நீங்கள் கூகுளில் பைத்தான் தட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ்லேயே இருக்கும். இல்லைனா இந்த python.orgன்ற அஃபிஷியல் சைட்டுக்கு வந்துருங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் சிஸ்டம்க்கு என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற வேர்ஷனை இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ்னு சொல்லி அந்த வேர்ஷன் காமிக்கும். அந்த வேர்ஷனை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு நார்மல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து லினக்ஸ்க்கு மாறும், மேக் ஓஎஸ்க்கு மாறும், விண்டோஸ்க்கு மாறும். பட் ஓகே, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுல எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ ஹோப் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து கோட் எடிட்டர். ரைட், இந்த கோட் எடிட்டர்ன்றது நம்மளோட இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதணும் இல்லையா? நம்ம அந்த லாஜிக்லாம் வரிசையாக ஆர்டராக எழுதி இந்த லாஜிக்கை நீ ஃபாலோ பண்ணப்பா அப்படின்னு கம்ப்யூட்டர் கொடுக்கணும்ல. ஸோ அந்த கோடு எழுதுறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த கோடு எடிட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு நோட் பேடாக கூட இது வந்து நோட் பேடில் கூட இந்த ஃபைலை எழுதிட்டு அதில் .py அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். பட் அது வந்து இப்போ நமக்கு நிறைய அட்வான்ஸ்டு டூல்ஸ் இருக்கிறனால நிறைய அட்வான்ஸ்டு இந்த மாதிரி ஐடியாஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா? ஸோ அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம்.
நீங்கள் சில பேர் டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க. இப்போ பைத்தானுக்குன்னா பைச்சான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே பைச்சான் தான் பைத்தான் ஐடி ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. லைக் பைத்தானுக்குனே செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ஒரு சாய்ஸ் தாங்க. அவங்கவுங்க இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த டூல் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்ட்டு கேட்டால் நம்ம ஆல்ரெடி வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒரே கோட் எடிட்டரில் ஸ்டிக் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம இந்த பைச்சான் போகிறனால நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் இழந்துடல. ஆனால் நீங்கள் அந்த கோட் எடிட்டர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் அந்த பைச்சானில் வந்து அந்த டீபக் பண்ணுறது வந்து அதில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கும். ஒரு டாட்டை மட்டும் தூக்கி போட்டு வரிசையாக டீபக் பண்ணும்போது அது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அந்த கோட் எடிட்டர் பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். பட் இந்த கோர்ஸில் வந்து நம்ம பியூராக பைத்தான் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனால இதில் வந்து இப்போ நம்ம கோட் எடிட்டர் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு ஒரு சிம்பிளான ஒரு அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான கோட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடும் பயங்கர பவர்ஃபுல். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அது ஒரு செப்பரேட்டாக லிஸ்ட்டு போடலாம். அதே மாதிரி பைச்சாமுக்கு ஒரு செப்பரேட்டாக லிஸ்ட்டு போடலாம். பட் நான் இப்போ இதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கூட ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே டவுன்லோட் பண்ணுங்கள், இதே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அப்புறமா பைச்சாம் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ஓஎஸ்க்கு என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே அந்த வெர்ஷன் காமிக்கும். எப்போவுமே இந்த ஸ்டேபிள் பில்டுக்கு வந்து போங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்கள் சிஸ்டமில் இந்த ஃபைல்ஸ் நம்ம எழுத போகிற ஃபைல்ஸ்லாம் எங்கே சேவ் ஆக போகுதோ அதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே பைத்தான்னா பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டுக்கோங்க. அதில் வந்து அந்த ஃபோல்டர் வந்து இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். லெட்ஸ் இப்போ நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைட் ஓகே, நான் வந்து இதில் பைத்தான் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதில் வந்து இப்போதைக்கு ஒரு வெல்கம் பேஜ் இருக்குது. அந்த வெல்கம் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்குள்ளே வந்துட்டோம். அதில் நம்ம எங்கே ஃபைலை சேவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து நம்ம உங்கள் கம்ப்யூட்டரில் இப்போ ஒரு விண்டோஸில் இருக்கீங்கன்னா ஒரு டி டிரைவ் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் நம்ம இங்கே என்ன ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணாலும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி சில கோட் எடிட்டருக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இங்கே வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது டாக்கர் ரிமோட் எக்ஸ்ப்ளோரர். இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு சப்போர்ட்டான டூல்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா பைத்தான் அப்படின்னு அடிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சில வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்கள் வந்து இந்த பைத்தான்ற எக்ஸ்டென்ஷன் மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? பைத்தான் லாங்குவேஜ் சப்போர்ட் வித் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மைக்ரோசாஃப்ட்டில் டிக் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் அஃபிஷியல். இந்த அஃபிஷியல் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும் டிசேபிள் பண்ணணும்னு எனக்கு காமிக்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் போதும். மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இங்கெல்லாம் வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளோட ஃபோல்டர் இருக்குது. நம்ம வந்து இந்த வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கமாண்ட் பேலட்னு இருக்குது. இந்த கமாண்ட் பேலட்டை கிளிக் பண்ணால் இப்படி வந்து இந்த கமாண்ட் பேலட் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த கமாண்ட் பேலட்டை ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்குன்னு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கும். Ctrl+Shift+P அமுக்குனீங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகும். நீங்கள் அது வந்து விண்டோஸ்க்கு, லெட்ஸ் சே மேக் ஓஎஸ்க்கு நீங்கள் வந்து Command+Shift+P அமுக்குனீங்கனாலும் அதே இந்த கமாண்ட் பேலட் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் காமிக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பைத்தான் அப்படின்னு அடிச்சுட்டு செலக்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த பைத்தான் செலக்ட் இன்டர்பிரட்டர் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 3.12.2 நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. மோஸ்ட்லி இங்கே ரெக்கமெண்டட்லேயே காமிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அந்த இன்டர்பிரட்டர் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணும். இந்த டெர்மினல்ன்ற ஆப்ஷனும் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத்தோட சேர்த்து அந்த டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி டெர்மினலை ஸ்ப்ளிட் பண்ணலாம். புதுசாக இன்னொரு டெர்மினல் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட், டீபக், ஸ்ப்ளிட்டு, பேஷ், ZSH இந்த மாதிரி. இப்போ இதே இது விண்டோஸ்னா அதுக்கேற்ற மாதிரி சில பவர் ஷெல் அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். நீங்கள் ஜிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பேஷ் காமிக்கும். அப்படி ஜிட் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் கூட காமிக்கும். ஸோ ஓகேவா? ஓகே, நம்மளோட ஃபோல்டர் செட்டப் முடிஞ்சுது. இங்கே ஃபைனலாக டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 2 இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 1 க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டெர்மினல் வந்து புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க,
இதில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் டிக், ஓகேவா? அந்த 1க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கீ அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி ஒரு டெர்மினல் இருக்குது, இப்போ அந்த டெர்மினலை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணால் அந்த டெர்மினல் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். வெறும் கண்ட்ரோல் பேக் டிக் மட்டும் அடிச்சிங்கன்னா அந்த டெர்மினல் அப்படியே வந்துடும், ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் வெர்ஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் 3 அப்படின்னு போட்டு -version அப்படின்னு போடுறேன். போட்டேன்னா எனக்கு என்ன காமிக்குது, பைத்தான் 3.9.7 இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு காமிக்குது, ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து இங்கே காமிச்சிருக்கீங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்னா இங்கே சிஎம்டின்னு ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் ஜிட் பேஷ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பைத்தான் 3 வெர்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பைத்தான் 3க்கு பதிலாக எப்பவுமே விண்டோஸில் PY அதுக்கப்புறமா -3, ஓகேவா? இங்கே பைத்தான் 3ன்னு நம்ம மேக்ல லினக்ஸ்லாம் அதான் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸில் வந்து பை போட்டு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு -3 அதுக்கப்புறமா வர கமெண்ட் -version அப்படின்னு தட்டினீங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா கேட்டிங்கன்னா நான் மேக் OS யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நான் எங்கெல்லாம் இந்த பைத்தான் 3ன்னு போடுறோம் அதுக்கு பதில் நீங்கள் PYன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு -3 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லாக அடிக்க போகிற என்ன கமெண்ட்னாலும் நீங்கள் விண்டோஸ்லேயும் உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும். என்னடா இது பெரிய தொல்லையாக இருக்கே, டிஃப்ரெண்ட் OS இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்ட்டு கேட்டால் நீங்கள் பைத்தான் கற்றுக்க போகிறீங்க, இந்த இந்த ஃபீல்டில் தான் இருக்க போகிறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் லினக்ஸ்க்கே ஷிஃப்ட் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விண்டோஸ் வந்து பயங்கரமான ஒரு ஸ்லோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் ஓகே, நமக்கு நிறைய டூல்ஸ் அதிலே பழகி இருக்கிறனால அதை விட்டு வெளியே வருதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. முடிஞ்சா உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் ஒரேடியாக தூக்கிட்டு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகேவா? இது ஒரு சும்மா ஒரு டிப்பு தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து விண்டோஸ்லேயே கண்டினியூ பண்ணுங்க. PY அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3.9.7 காமிக்குது. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணது என்னது வெர்ஷன் 3.12, ஓகேவா? நம்ம இன்ஃபேக்ட் நம்ம இன்டர்பிரட்டரில் கூட போய் என்ன பண்ணோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் P அமுக்கி அந்த பைத்தானோட இன்டர்பிரட்டரில் கூட நம்ம வந்து 3.12.2 தான் கொடுத்துடணும். எனக்கு நீங்கள் இதில் பார்க்கல, இது வந்து இந்த பேஸ் தான் இதை எடுத்துக்குது, ஓகேவா? நான் இங்கே வந்து என்னோட டெர்மினல்ல பேஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த பேஸ் வெர்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா 3.9.7 தான். அதான் எனக்கு இங்கே வரும், ஓகேவா? ஆல்ரெடி கொஞ்சம் என்னடா அப்படின்னு இருக்கா. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பிகினருக்கான ப்ராப்ளம் தான் இது, சரியா? இந்த பைத்தானு இதோட வெர்ஷன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நிறைய டேஸ் வந்து ரொம்ப ஆகும். ஏதாவது ஒன்று போட்டு போகுது. லட்சம் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.12.2 போட்டிருந்தீங்க, போயிட்டு அப்புறமா போயிட்டு ஏதாவது ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அந்த பேக்கேஜில் வந்து அவன் என்ன சொல்லியிருப்பானா, லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, நீங்கள் வந்து 3.6 மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருப்பான், ஓகேவா? ஏன்னா அவங்க அந்த பேக்கேஜ் டெவலப் பண்ணும்போது பைத்தான் 3.6 தான் இருந்திருக்கும். பைத்தானில் சில விஷயங்கள் ஏதாவது சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணுறேன், ஸ்பீடை ஏற்றிருக்கேன், ஏதாவது இது மோஸ்ட்லி நடக்காது. பட் சம்டைம்ஸ் சில டைம் இது நடக்கலாம். அந்த டைம் வந்து அந்த வந்து இவங்க கோடை மாற்றினாங்கன்னா அங்கே கோடு மாறும் கரெக்டாக. ஸோ அதனால என்னதான் இந்த வெர்ஷன்ஸ் இப்போ எனக்கே கேட்கல எதுக்கு இத்தனை வெர்ஷன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும், ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக நம்ம வந்து இப்போ ஓகே இதில் நான் இப்படி கொடுத்துறேன். பட் பொதுவாக இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட கோர் கம்ப்யூட்டர் போய் அந்த சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டாக கூட அது போய் இன்ஸ்டால் ஆயிருக்கும். பட் சம்டைம்ஸ் சில ப்ராஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் பைத்தான் வெர்ஷன் வேணும், இந்த வெர்ஷனில் இந்த சாஃப்ட்வேர் இந்த வெர்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னே ஒரு செப்பரேட்டாக என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த பைத்தான் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவோம். இது வந்து ஒரு பயங்கரமான யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஏதாவது ரியல் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பைத்தானில் ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறீங்கனாலே நீங்கள் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிடுவீங்க, ஓகேவா? அப்படின்னா தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மிக்ஸ் ஆகாது. ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கோட்ஸ் வந்து அதுக்கு சர்டன் வெர்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு சர்டன் பேக்கேஜஸ் இருக்கும். அது போயிட்டு நம்ம வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையில்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ, லைக் நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, சில பேர் நிறைய லைப்ரரி எழுதி வச்சிருப்பாங்கன்னு, அந்த லைப்ரரியில் நம்ம என்னென்ன கோட் யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கும் போது இந்த வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொஞ்சம் சாப்டர்ஸ் கழிச்சு நான் அந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு பைத்தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த வெர்ஷன்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, சில பேர் இந்த சில அடிஷனல் டூல்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இப்போ இந்த அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? அன்லீஷ் AI இனோவேஷன் அண்ட் வேல்யூ, ஓகேவா? இது வந்து பயங்கர ஃபேமஸாக நிறைய இடத்துல இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அனகோண்டா வந்து
அனகோண்டால இந்த ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் நீங்க பாருங்க, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டால், thousands of the most fundamental data science, artificial intelligence and machine learning packages இன்ஸ்டால் பண்ணி தந்துரும். ஸோ இப்போ இதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்கும். கோண்டா இன்ஸ்டால் அப்படின்னு அனகோண்டாக்குள்ள போயிட்டு நம்ம அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கோண்டா இன்ஸ்டால் அந்த மாதிரி போடுவோம். நார்மல் பைத்தான்ல சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்றோம்னா பிப் அந்த மாதிரி போடுவோம். ஸோ அது வந்து நம்ம போக போக நீங்க வரிசையா பார்க்க தெரிஞ்சிடும். பட் இந்த டூல்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். நீங்க இப்போ கூட ஓகே தான், நீங்க அந்த பைத்தான் நம்ம அங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், இந்த இன்ஸ்டாலர் அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த இடத்துல இந்த டவுன்லோட் ஃபார் உங்களோட ஓஎஸ்க்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அது கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் வந்து பியூரா பைத்தான் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துட்டேன். இப்போ என்னோட வெர்ஷன் வந்து பைத்தான் 3-FN வெர்ஷன். அதே மாதிரி விச் பைத்தான் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் நீங்க வந்து அந்த பைத்தான் வந்து உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கும். இல்லை நம்ம பைத்தானை கூப்பிட போறோம்பா. ஸோ பைத்தான் 3 போட்ட உடனே நமக்கு வந்து பைத்தான் 3 வந்து லான்ச் ஆயிடுச்சு. நீங்க வந்து P1 போட்ட உடனே உங்களுக்கு வந்து பைத்தான் லான்ச் ஆயிரும். நீங்க 2 உங்க சிஸ்டம் இன்ஸ்டாலே ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டா 3 லான்ச் ஆயிரும். 3 வேணும்னா PY டேஷ் போட்டுட்டு PY ஸ்பேஸ் டேஷ் 3 போட்டிங்கன்னா பைத்தான் லான்ச் ஆயிரும். ஸோ இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து REPL சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அது சின்னதாக லைட்டாக தட்டி பார்க்கணும் அந்த மாதிரி வச்சுப்போமே. இதில் வந்து என்ன, இது வந்து ஆர்னா ரீடு, எவால், பிரிண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம பைத்தானில் லெட்ஸே இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஜி 2 வேல்யூ ஆட் பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட்டர் போய்ட்டு 2 + 2 = அப்படின்னு தட்டினா ஆன்சர் வரும்ல. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பைத்தானை வந்து அந்த வேலை செய்ய சொல்லுறோம். கால்குலேட்டர்லாம் ஓப்பன் பண்ணாமல் இந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் வந்து அந்த வேலை செய்ய சொல்லுறோம். என்ன சொல்கிறோம், எப்பா 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கப்பா, அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கப்பா, அப்புறம் இன்னொரு 3 போட்டுக்கப்பா, என்ட்ரு தட்டுப்பா, என்னப்பா ஆன்சர் 6 அப்படின்னு கரெக்டான ஆன்சர் காமிச்சிச்சு. ஓகேவா? ஸோ 6 + 3 = 9 ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. இது வந்து ஓகே, நான் இதை வந்து கொஞ்சம் இதை மேலே எடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 நம்பர் வாங்கணும், அந்த நம்பரை வந்து அடிஷன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது வந்து பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு அந்த ஆன்சரை. ஓகேவா? திருப்பி அந்த லூப்னால அது மறுபடியும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்துருச்சு. இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், அதில் ஈக்குவல் டு போட்டு நான் வந்து வழக்கம் போல் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த நேமில் வந்து லெட்ஸே பாலச்சந்திரா அப்படின்னு பேர் வைக்கிறோம் வைங்க, வச்சாச்சு. இப்போ நான் என்ட்ரு தட்டினா என்ன ஆகும்னா, இந்த நேம்ன்ற இந்த வேரியபிளில் அது வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அந்த நேம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அது காமிக்குது. ஓகேவா? இது வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? பட் இந்த நம்ம REPL இந்த இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ஏன்னா இது ஒவ்வொரு லாஜிக் ஒவ்வொரு லைனும் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம ஆக்சுவல் லாஜிக் ஃபுல்லாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் எப்பா இதில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீ இந்த எல்லா ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ எந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணாலும் நம்ம ஒரு ஃபைலில் போயிட்டு கம்ப்ளீட்டாக எழுதணும். ஸோ அதனால நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதா பார்ப்போம். பட் நீங்கள் இப்படியும் சின்னதாக பைத்தான இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+D கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குவிட் அப்படின்னு அடிச்சு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டிங்கன்னா இந்த பைத்தான் 3 இந்த ரெப்பல் வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ இந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெர்மினல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும். பட் இந்த கிராஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்போதைக்கு மறைஞ்சு தான் இருக்கும். மறுபடியும் அதே இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl டிக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் பைத்தான் இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த நியூ ஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் இந்த ஃபைலுக்கு என்ன பேர் வைக்க போறீங்களோ அதை வந்து இந்த ஃபைல் நேமுக்கு கொடுக்கலாம். ஹலோ HELLO அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஃபைல்னால நான் சும்மா ஹலோ அப்படின்னு வைக்கிறேன். இது பைத்தான் ஃபைல் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா .py அப்படின்னு சேவ் பண்ணோம். ஓகேவா? என்ட்ரு தட்டினீங்கன்னா என்ன ஆச்சு, நான் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ hello.pyன்னு ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதே .txt தான் இருக்கும், அது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் நோட் பேட்ல இருக்கிறது. டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபைல் என்ன வரும் .doc. இப்போ ஒரு இமேஜ்னா .jpg அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது ஒரு பைத்தான் ஃபைல், இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் இந்த வேலைலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிற ஒரு ஃபைல் அப்படின்னா அதுக்கு வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா .py அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த பார்த்தோன்னே இது வந்து பைத்தான் தெரிஞ்சிடும். இது வந்து ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் கொடுத்து சேவ் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் Ctrl+S கொடுக்கலாம். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆயிருக்கும், இந்த பைத்தான் நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோல்டரில் வந்து இந்த பைத்தான் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கோட் எழுத போறீங்க.
உங்களோட ஃபர்ஸ்ட் கோடு பொதுவாக அந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல அது ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துரும். இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே நம்பர்னா அது வந்து நம்பர்ஸ்னே சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இதில் கொடுத்துட்டோம், அது வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த வேரியபிள் இந்த ஹை ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த இது வந்து ஸ்ட்ரிங்னா அதுக்குன்னு ஏற்ற டேட்டா டைப்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்டிஜர்னா அந்த இன்டிஜர் நம்ம இன்ட் சி அப்படின்னு போடுவோம். அப்படின்னா ஒரு இன்டிஜர் சின்ற ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து இன்டிஜரை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதே ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்தா இங்க கான்ஸ்ட் லெட்னு அதை கண்டதை போட்டுட்டு இருப்போம். பட் பைத்தான்ல அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க பைத்தான் படிக்கிறீங்கன்னா ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு என்ன பேரோ அந்த பேரை இங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டலாம். அதாங்க இந்த இடத்துல என்ன பேர் வேணா வைக்கலாம், ஏ பி சி எதுனாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம்ல இந்த கம்ப்யூட்டரை அடுத்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷனா பிரிண்ட் பண்ண சொல்றேன். இந்த வேரியபிள்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் ஹாய். ஓகேவா? இந்த .py ஃபைலை அது எடுத்துக்கிட்டனால ஆல்ரெடி VS கோட என்ன பண்ணுதுன்னா அழகா ஓகே இது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு இந்த கலர், அந்த வேரியபிள்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ நான் வந்து என்னோட பேர் பாலச்சந்தர், அதனால பாலச்சந்தர்ன்றது வேரியபிள். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு நம்ம வச்சிருக்க பேர் தான் ஹாய். இது வந்து 2 வார்த்தை இருக்கு. இதுல வந்து நம்ம 10,000 லைன் கூட இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா தானே நம்ம ஃபர்தரா அதை அட்ரஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா கூப்பிட்டுக்கலாம். இப்போ நீ யாரோ பாலச்சந்திரன் கூப்பிட்டா நான் திரும்பல. அதே மாதிரி நாளைக்கு இதுல வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த லாஜிக் யோசிக்கும் போது அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியா அந்த அதை கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அதனாலதான் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேர் வச்சிருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை நடக்குதா அப்படின்றத நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைலை சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த VS கோட்ல நீங்க இந்த பைத்தானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரன் காமிக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களோட டெர்மினல் கீழே இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த பைத்தான் ஃபைல் ரன் ஆயிடுச்சு. இப்போ அதுல நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க பைத்தான் எங்க இருக்கோ உங்க சிஸ்டம்ல அதை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ணிருப்பாங்கமோ அந்த பாத்தை ஃபுல்லா எடுத்து இந்த பர்டிகுலர் ஃபைலை ரன் பண்ணி அதோட ரிசல்ட்டை காமிச்சிருச்சு. ஸோ பிரிண்ட் ஹாய்ன்னு சொன்னா ஹாயை பிரிண்ட் பண்ணிருச்சு. என்ன பிரிண்ட் பண்ணிருக்கு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் பண்ணிருக்கு. சூப்பரா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஈச் டைம் இந்த மாதிரி ஃபுல் பார்த்து இந்த பைத்தான் 3 ஃபுல்லா போட்டு அப்புறம் என்னோட ஃபைலையும் ஃபுல்லா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஆல்ரெடி இப்போ நம்ம எங்க இருக்கோம், நம்ம இந்த பேஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த பைத்தான் _full_ கோர்ஸ் இந்த ஃபோல்டர்லாம் நம்ம வந்து டெர்மினல் இருக்கு உள்ள. புரியுதா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது டெர்மினல்ல இருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம இந்த hello.pyனா அந்த ஃபைலை நம்ம ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன், நீங்க py அப்படின்னு போட்டுட்டு நீங்க hello.pyன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து பைத்தான் 3 அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து அந்த hello.py அப்படின்ற இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. நான் பைத்தான் இது ஒரு பைத்தான் ஃபைல்ன்றனால நான் பைத்தான் கூப்பிட்டுட்டு எந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றேனோ அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. ஸோ இப்படி 2 வகையில நீங்க பைத்தான் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். 3வது வகை என்னன்னா இந்த ஹலோ இந்த ஃபைல் இருக்குல்ல, அங்க நீங்க போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா அப்பவும் என்ன ஆயிரும், இந்த வாட்டி ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? சூப்பர். ஸோ இது ஏன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்னா சம்டைம்ஸ் இந்த பார்த்து அதை போய் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. உங்க ஃபைல் எங்க இருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைத்தான் 3க்கு நீங்க இந்த பார்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து பைத்தான் வந்து நம்ம நார்மலா இன்ஸ்டால் பண்ணியிருக்கனாலே அது வந்து எடுத்துக்கும் அந்த பாத்தை. ஆனா இந்த 2வது ஃபைலோட பாத்து இருக்கு பாருங்க, அது வந்து நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். எங்க இந்த ஃபைல் உங்க சிஸ்டம்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் யூசர்ஸ் பெரின் அது இதுன்னு நான் போய் கடைசியா hello.py இந்த பைத்தான் ஃபுல் கோர்ஸ் அதுக்குள்ள இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. நான் இப்படி சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இந்த hello.pyன்றது இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ஏன் இன்னொரு வாட்டி சொல்றேன்னா இந்த ஃபைல் லொகேஷன் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க இப்போ லெட்ஸ் சே பைத்தான் 3ன்னு போட்டிருக்கீங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க, வேற எங்கேயோ சிஸ்டம்ல உங்க பைத்தான் ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலோட பாத்தை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஃபைலோட பாத்து எடுக்கிறது எப்படின்றது தெரியும் உங்களுக்கு. நீங்க பொதுவா நீங்க எந்த ஓஎஸ்ஆ இருந்தாலும் அதில் ரைட் கிளிக் பண்ணி அதில் பார்த்துன்னு இருக்கும் அந்த லொகேஷன் நீங்க எங்கேயாவது பார்த்து அந்த
பார்த்து எடுத்துடலாம். விண்டோஸில் கூட மேலே கூட அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும், அதில் அந்த ஃபைல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சூப்பர், உங்களோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஹலோ வேர்ல்டு நம்ம ட்ரெடிஷனை முடிச்சாச்சு. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ லெட்ஸே நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமோட பண்ணலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இந்த ஏக்கு வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் வைக்கிறேன். லெட்ஸே நான் வந்து ஒரு 3 நம்பர் வச்சுக்கிறேன். ரைட்டா? அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பி அப்படின்னு வைக்கிறேன். இந்த பிக்கு வந்து நான் இன்னொரு நம்பர் வைக்கிறேன், லெட்ஸே 5. அப்படியா? ஸோ இப்போ நம்ம இந்த வேரியபிள் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியுறக்காண்டே சொல்கிறேன். ஸோ ஏ = 3 வச்சுட்டோம், பி = 5 வச்சுட்டோம். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்ப்பா. கம்ப்யூட்டரை ஒரு வேலை பண்ண சொல்ல, கம்ப்யூட்டர் பண்ண சொல்கிற வேலை வந்து பிரிண்ட் நான் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இந்த பிரிண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏயவும் பியவும் கூட்டிட்டு, அதாவது ரெண்டையுமே ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு கிளியர் கொடுத்தீங்கன்னா ஒரே கிளியர் ஆயிரும். இப்போ நான் பைத்தான் 3ல அதே ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ண சொன்ன வேலையை பண்ணிடுச்சு ஹலோ வேர்ல்டு. ரெண்டாவது இதை பிரிண்ட் பண்ண சொன்ன வேலையை பண்ணிடுச்சு 3 + 5 = 8. நீங்கள் என்ன மாற்றினீங்கனாலும் ஈஸியாக அது என்ன பண்ணிடும், ஒர்க் பண்ணிடும். சி 3 ப்ரோக்ராம் இதோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. பட் ஏன் பைத்தான் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஏனா இப்போ இதுக்கு இன்டிஜர் அதெல்லாம் போட தேவையில்ல. பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3 இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக 3 + 9 கொடுத்தீங்கனாலும் வரும். பட் நீங்கள் அது வந்து இந்த 3க்கு ஒரு பேர் வச்சுட்டோம், இந்த 9க்கு ஒரு பேர் வச்சுட்டோம், அது ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னீங்கனாலும் அதோட வேலையை அது பாட்டுக்கு பண்ணுது. ஸோ ஒரு பேசிக் அடிஷன் ஆப்ரேஷனும் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிச்சு. ஸோ சூப்பராக நம்ம டூல்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஒரு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பர், கங்க்ராட்ஸ். அடுத்த சாப்டர்ல நம்ம இந்த பைத்தானோட பேசிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணலாம்.